சண்முகமே வந்து சரி வேற வழி இல்ல. நம்ம தாலி எடுத்து குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து குடுக்குற சமயத்துல, போலீஸ் வந்து ஆதாரத்த காட்டி உங்கள கைது பண்றோம் மேடம் அப்படின்ற மாரி ரம்யாவ சொல்லவுமே, ரம்யா மிரண்டு போய் நிக்கிறா. அவங்க என்ன ஆதாரம் காட்டுனாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கா. ஏன்னா தான் நெனச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, தான் நெனச்சது நடக்க ஒரு கேவலமான வேலைய பண்ணியிருக்கோம். ஒருத்தரோட உயிர வந்து ஊசலாட வச்சிருக்கோம் அப்படின்ற கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி கூட கிடையாது. அப்படி இருந்த சமயத்தில தான் நம்ம அண்ணன் வந்து நெறைய கேட்குறாங்க. "உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்லையா ரம்யா? இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற" அப்படின்னு சொல்லவுமே, இதில கேவலமா நடந்துக்க எதுவுமே இல்ல அண்ணன். நான் ஜெயிக்கணும். நான் நெனச்சது நடக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்ற மாரி சொல்ல, "ச்சீ! நீ எல்லாம் என்ன எப்படியும் நீ பொண்ணு?" தோக்க தானே அப்படின்ற போகிற, உனக்கு எதுக்கு இவ்வளோ பேச்சு அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. உடனே வந்து நம்ம அண்ணத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. சண்முகம் இருந்துக்கிட்டு பொறுமையாக இரு, நீ எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எதுக்காக அவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அண்ணத்துக்கு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்துட்டு ரம்யா வந்துட்டு, இப்போது நீங்கள் மட்டும் ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு சாமி தரையே கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கு அந்த பொண்ணு ரம்யா. அப்போ தான் வந்து அண்ணத்தோட தங்கச்சி வந்து, மாமா எப்படியாச்சும் எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொடுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் அப்பன் குடிகாரனாக இருந்தாலும் கேவலமானவங்களாக இருந்தாலும், இப்போ என்ன தான் இருந்தாலும் அப்பா அப்பா தானேங்க. அப்பாவை அந்த நிலமையில பார்க்கும்போது எந்த பிள்ளைக்கு தான் வந்து மனசு கேட்கும்? மனசே கேட்கல. உடனே நம்ம அண்ணன் வந்து எதுவுமே சொல்லாமல் திணறி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து சரி நான் தாலி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உடனே சொன்னதுமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மேலே மேலே போய் தாலி எடுத்து கொடுக்கறதுக்காக சண்முகம் வந்து போகிறாரு. தாலியும் வந்து எடுத்து கொடுக்க போகிற நேரத்தில், அங்கிள் நீங்கள் என்கிட்ட தோத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமிராக வந்து சண்முகத்திட்ட பேசவுமே, சண்முகம் வந்து அப்போ கூட சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி தாலி எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு தாலியை எடுத்து சரவணன் கையில் கொடுக்க போகிற சமயத்தில் கரெக்டாக வந்து போலீஸ் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவுமே ரம்யாவுக்கு கோவம் வந்துடுது. எதுக்காக நிறுத்துறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மேடம் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன இப்படி வந்து என்கிட்ட பேசினா அது தப்பு இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப டென்ஷன் பண்ணுறையா, உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் தான் மேடம் என்னோடய பிரச்சனையே. என்ன நல்ல உயர் பதவியில் இருக்கோம், காசு நிறைய சம்பாதிக்கிறோம், கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்றதுனால உங்கள் இஷ்டத்துக்கு பொதுமக்களை நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளின்னு கிழிக்கிறாரு. இங்கே பாருங்கள் மிஸ்டர், மைண்ட் ஓவர் வேர்ட்ஸ், அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹலோ ஹலோ மேடம் நிறுத்துங்க, இதுக்கு மேலே வந்து பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் இல்லை நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன பண்ண நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் என்ன பண்ணலை மேடம், நீங்கள் எல்லாமே வந்து பண்ணிட்டீங்க, ஒரு கேவலமான செயலை பண்ணிகிட்ருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சரி நான் பண்ணதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேருந்து எடுத்து காட்டுறாரு. இங்கே பாருங்கள் ஆதாரம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ரங்கனை முட்டி போட வச்சு ரங்கன் எல்லா வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டான். இந்த மாதிரி என்னை பண்ண சொன்னது எல்லாமே வந்து ரம்யா மேடம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது வெலன்னு ஆயிடுது. அவன் வந்து என் பேர் சொன்னால் நீங்கள் என்னை கைது பண்ண வந்துடுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாமல் சண்முகம் அதை வீடியோவை எடுத்து வச்சுருந்துருப்பார். சாமி திரையை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி வீடியோவை எடுத்து வச்சுருந்து பாக்கெட்டில் பேக் கேமரா போட்டால் வீடியோவை ரெக்கார்டு இல்லை, அந்த ரெக்கார்டு ஆகவுமே அதையும் வந்துட்டு போலீஸ்கிட்ட காட்டுறாங்க. சார் கரெக்டான சமயத்தில் தான் வந்திருக்கீங்க, நானே உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன், இப்போ பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி காட்டவுமே உடனே வந்து அதை அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே வந்து போலீஸ்க்கு வந்து என்ன மேடம் இதெல்லாம், என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேள்வி தாறுமாறாக கேட்கவுமே உடனே வந்து அமைதியாகவே இருக்காங்க. நீங்களா வர்றீங்களா, இப்போ நானா உங்களை வந்து தரன்னு இழுத்துட்டு போவா அப்படின்ற மாதிரி கேட்க, ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, மரியாதையாக வேலைக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நம்ம போலீஸ் இருந்துக்கிட்டு, உங்கள்கிட்ட நல்லபடியாக சொன்னாலாம் உங்களுக்கு புத்தி வராது, படித்த நீங்கள் சரி உயர் பதவியில் இருக்கீங்கன்னு மரியாதையாக கூப்பிட்டா என்ன மேடம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களை தரன்னு தான் இழுத்துட்டு போகணும் போல் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரவணனுக்கு கோவம் வந்து, இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டிக்கிட்ட நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லவுமே,
பொண்டாட்டியா சார்? தாலியே கட்டல என்ன சார் பொண்டாட்டின்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஒழுங்காக பேசுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒழுங்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் தான் வந்து தப்பாக வந்து புரிஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்குறாங்க. எதுக்குமே வந்து பதில் சொல்லவே முடியாமல் திணறி போய் நிற்கிறாரு சரவணன். இப்போ நாங்கள் கைது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தாலி கட்டிட்டு வேணா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தாலி கட்டிட்டு நீ என்ன அனுப்புறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரம்யாவுக்கு அப்போ தான் வந்துட்டு சண்முக வாத்தியார் சொல்கிறாரு, பார்த்தீங்களா எவ்வளோ தப்பு பண்ணீங்க, எவ்வளோ திமிரு பண்ணீங்க, இதுக்கு மேலேயாச்சும் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒழுங்காக இருக்க வழியை பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் திருந்தாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன என்கிட்டே அட்வைஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற என்ன பண்ணுறது பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஒன்றுமே புரியாமல் தவிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பல பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த சண்முகம், இதுக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே நீங்கள் தோற்க தான் போகிறீங்க, அதனால் எப்படி இருந்துக்கணுமோ அப்படி இருந்துக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவளுக்கு ரொம்ப வந்து கோவம் வந்துடுது. இவெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஆளாயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா ரம்யா. நம்ம அண்ணன் வந்து வேறு லெவலில் பேசினாங்க. எவ்வளோ தான் ஆடினேன், கடைசியில் தர்மம் தான் ஜெயிச்சிச்சு பார்த்தியா, இதுதான் வந்து உண்மை, இதை ஏற்றுக்கனாலும் இதுதான் உண்மை, எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ, அப்படி இல்லைன்னா வந்து நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் வந்து சொல்லவுமே அவளுக்கு ரொம்பவே வந்து கோவமாயிடுச்சு. உனக்கு வந்து திமிரு, உன்னை பார்த்துக்கிறேன்டி, உன்னை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீ எல்லா பிரச்சனையும் அனுபவிக்க தான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இந்த ரம்யாவுக்கு நீங்களாக இருந்தால் என்ன தானே கொடுப்பீங்க, எந்த மாதிரி எல்லாமே வந்து நடத்தி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.